Beyblade இதுதான் எதற்கும் இது அடங்காதே புயலா இது பறந்திடும் தான் புதிதாய் அதிநவீனமாய் இவர்கள் கைகளில் Beyblade பறக்கும் மோதி பாரு கிழிக்கும் தொட்டா அனல் பறக்கும் அஞ்சி தாது எதற்கும் விஞ்ஞானம் தெரிந்த அதிசக்தி சாலினா வார்த்தா சிறுசு வித்தையோ பெருசு Beyblade பறக்கும் இட்டா பண்டா கிழிக்கும் Beyblade பறக்கும் தெரிக்கும் எதையும் நொறுக்கும் போன தடவை Beybladeல பழைய எதிரியா இருந்தாலும் பென்கே கிட்ட கெண்டா உதவிய நாடுனா கெண்டாக்கு கடினமான பயிற்சியை பென்கே கொடுக்கறத ஜின்காவும் மடங்காவும் ரகசியமா பார்த்தாங்க. அவங்களுக்குள்ள எண்ணங்கள் ஒத்து வரது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. கெண்டா ஹிகாரு கிட்ட பேசி ரீமேட்ச்க்கு ஏற்பாடு பண்ணா. ஆனா வாட்டா காரணியால மறுபடியும் பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது. கெண்டா எடுத்த ட்ரைனிங்னால பேட்டில் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு ஸ்பெஷல் மூவும் உருவாச்சு. அதுதான் சண்டையோட முடிவுக்கு காரணம். இதுக்கு நடுவுல ஓட்டரகனியோட பிரச்சனையை பென்கே தனியா பார்த்துக்கிட்டு இருந்தா. காலையும் நண்டு மோதிச்சு கால நண்ட சதைச்சிடுச்சு. மெர்சியோட ஆபத்தான போரி. ஸ்டார்ம் பெகசஸ் அது இன்னும் பலமடைஞ்சுக்கிட்டே இருக்கு. நாம நம்மளோட ட்ரைனிங்ல இன்னும் ஒரு அடி முன்னுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ட்ரைனிங்கோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்ல முடியுமா? நாங்க இப்ப ப்ரோக்ராம் 21 ரன் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஜிங்கா ஹகானே ட்ரைனிங்கோட அடுத்த பேஸ்க்கு போறதுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. 10 days ஸ்கெட்யூல் என்ன வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். கியாயோ டட்டகாபி நம்ம வழிக்கு வந்துட்டான். நான் பிளான் பண்ண மாதிரி எல்லாம் கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. மெர்சி சைலண்ட் பண்ணுங்க. பூஜோ மாஸ்டர் உனக்கான வாய்ப்பு வந்துடுச்சு. நீ தயாரா இருக்க நம்புறேன். மெர்சி பாக்கு கண்டிப்பா தயாராயிட்ட மாஸ்டர். என்னோட கணக்கு எப்போ தப்பாகாது. எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. திருப்பி கொடுத்துடுறேன். ஆனா Beyblade சண்டை போட நீ அதை மெயின்டைன் பண்ணணும்ன்றத மட்டும் மறந்துடாத. ஓகேவா? இந்த உன்னோட Beyblade. எதுக்கா இவ்வளவு நேரம்? என்ன இவ்வளவு பளபளன்னு இருக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்? ஏன்னா மடோக்கா மாதிரி யாரும் சுத்தமா கிளீன் பண்ண மாட்டாங்க. அப்பப்ப Beyblade மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோ. ஓகே? சரி, ஆனா இத பழக்கமா வச்சுக்காத. ஏன்னா எனக்கு நட்பு அது இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. புரியுதா? ஆனா பென்கே நீ நல்லவன்றதுனால தான் கெண்டாக்கு அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுத்தா. இல்ல கெண்டா? நான் ஒண்ணு நல்லவன் இல்ல. என்னுடைய லட்சியமே அந்த ஜிங்காகானவே தோக்கடிக்கிறது தான். வேற எதுவும் இல்ல. ஆனா நீ ஏதோ பசியில இருப்பேன்னு நான் உனக்காக தனியா சமைச்சு கொண்டு வந்தேன். அது ஸ்வீட்டா? ஆமா, ஆனா உனக்கு தான் பிடிக்கல. ஆமா, இல்ல அது வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா அது ஆடுறத பார்த்துட்டே இருந்தா பிரயோஜனம் இல்லையா? எவ்வளவு ருசியா இருக்கு. சரி, என்ன தோக்கடிக்கிறதே உன்னோட லட்சியமா வச்சிருக்கியே, இது எதுக்காக பென்கே? அதானே, நீ இப்போ ஒரு ஃபேஸ் ஹண்டர் கூட கிடையாதுல. அதெல்லாம் நீ பேசாத. ஒருவேளை கியோயோ சொன்னானோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. கியோயோ இப்ப இந்த ஊர்லயே இல்ல. ஒரு வினோதமான ஆள் கூட போட்டியில தோத்ததுனால அவனை கூட்டிட்டு போயிட்டான். யார் அந்த வினோதமானவன்? அதெல்லாம் தெரியாது. நான் கியோயோவை காப்பாத்தணும்னா அதுக்கு ஜிங்காவை நான் தோக்கடிக்கணும்னு அவன் சொன்னான். அவன் ஏன் இதெல்லாம் பண்றான்? இங்கதான் இருக்காரு. நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? எது உண்மையா? கேண்டா, உனக்கு ஸ்பெஷல் மூவ் வந்துருச்சுன்னு சொன்னாங்களே, அது உண்மையா? அதுக்கு நன்றி சொல்ல வேண்டியது பென்கேக்கு தானாமே. அவர்தான் ஹெல்ப் பண்ணாரா? இவர்தான் ஹெல்ப் பண்ணாரா? ஆமா, அதான் உண்மை. உண்மையிலேயே பென்கேக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் நீங்க அப்படி பேசுறீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்களா? கம் ஆன், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்களேன். ட்ரைனிங் கொடுங்க பென்கே. பாது நிறுத்துறீங்களா? ப்ளீஸ் சார், எங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க. இதெல்லாம் பத்தவே பத்தாது. பேட்டில் அப்படிங்கிறது ஃபைட்டிங் ஸ்பிரிட்.
எஸ் சார். அது உங்க எதிரிய நடுங்க வைக்கணும். எஸ் சார். இப்பொழுது நான் சொல்றத பண்ணுங்க. நீங்க எதிரியை தோக்க மாட்டீங்கல்ல? கண்டிப்பா தோக்க மாட்டோம் சார். அப்ப எல்லாத்தையும் ஜெயிப்பீங்கல்ல? நாங்க ஜெயிச்சே தீருவோம் சார். இது இன்னும் முடியல. அப்ப எப்ப சார் முடியும்? இங்க பாருங்க, இப்பதான் நான் என்னோட பயிற்சி ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பா என்ன ஜெயிக்க வச்சார்ல. யாரோ வினோதமானவனா? எனக்கு தெரிஞ்சு கியோயோவை தோக்கடிக்கிறது சுலபமான விஷயம் கிடையாது. என் மொத்த திறமையும் போட்டுதான் ஜெயிச்சேன். யார் அப்போ அந்த ஆளு யாரா இருப்பான்? நம்ம பாயிண்ட் C பாஸ் பண்றோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு போயிடலாம். இப்ப என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? ஜிங்கா எங்க இருக்கானோ என்ன அங்க கூட்டிட்டு போங்கன்னு சொன்னல. அங்க கொண்டு போய் விட்டது என்ன பண்ணலான் இருக்கேன்? அவனை தோக்கடிக்க போறேன். வேற என்ன பண்ணுவேன்? அப்ப நான் சொன்னது உனக்கு இன்னும் புரியல. மறுபடியும் தோத்துருவேன். அதுவும் இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ்ல. என்ன பேசுறீங்க நீங்க? இங்க பாரு கியோயா, எங்க ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்னும் முழுசா முடிக்கல. அமேசிங் ஸ்பீடும் அக்யூரசியும் இன்னும் உனக்கு வரணும். புது மிஷன்ஸ் மூலமா நீ ட்ரைனிங் எடுத்ததுனால உன்னுடைய ஸ்ட்ரென்த் 2.8% மல்டிப்ளை ஆயிருக்கு. அதோட உன்னோட எல்லா ஃபார்மையும் மோஷன் கேப்சர் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். உன் பேயோட ரெஸ்பான்ஸ் இப்போ 150% போயிருக்கு. ஒரு மில்லிமீட்டர் அளவுல கூட பேவை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு உன்னுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிருக்கு. நீ எடுத்துக்கிட்ட ட்ரைனிங், வளர்த்துக்கிட்ட திறமை மூலமா நீ ஒரு பெர்ஃபெக்ட் பிளேடர்னு சொல்லலாம். அப்புறம் ஏன் என்ன அவங்க கிட்ட கூட்டிட்டு போல? ஏன்னா இந்த அளவுக்கு திறமை இருந்தாலும் ஜிங்கா ஹானவை ஜெயிக்க முடியாது. என்ன? எவ்வளவு பெரிய சக்தி அவன் எதிரில வந்தாலும் சரி, சூழ்ச்சி பண்ணி அவனுடைய பலவீனத்துல அடிச்சாலும் சரி, எல்லாத்தையுமே புயல் காத்து மாதிரி சுத்தி அடிச்சுட்டு வெற்றியை வசப்படுத்திக்கிட்டு பக்குவமா நிப்பான். அவனை தோக்கடிக்க ஒரே வழி நம்ம மனசும் மைண்டும் ஒரே நிலையில இருக்கணும். மனசும் மைண்டும் ஒரே நிலையிலையா? அப்படின்னா என்ன? நாம அந்த இடத்த நெருங்க போறோம் சார். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? இது நம்ம தேவைக்கு தேவையான இடம் கியோயா. நாங்க இதுக்கு வச்ச பேரு வோல்ஃப் கேன்யான். ஏன் அப்படி ஒரு பேர் வச்சீங்க? உன் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இந்த ஏரியால யாருமே இருக்க மாட்டாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இது ஒரு ஒதுக்கப்பட்ட இடம். இங்க கிளிப்ஸ் எல்லாமே ஆபத்தானதா இருக்கும். இதோட உச்சிக்கு இது வரைக்கும் யாரும் ஏறினதில்ல. சரி, அது எதுக்காக என்கிட்ட சொல்றீங்க? நான் என்ன பண்ணணும்? காட்டுக்கே ராஜாவான சிங்கம் தன்னுடைய குட்டிங்களை ஆத்துல தூக்கி எரிஞ்சிடுமா. அதுல எந்த குட்டி கரை சேருதோ அதைத்தான் வளர்க்குமா. சந்திக்க முடியாத சவால்களை சந்திக்கிற ஒரு வீரன் தான் எதையும் சமாளிப்பான். அப்படி பண்ணாதான் மனசும் எண்ணமும் ஒரு நிலைக்கு வரும். இந்த மலையோட உச்சிக்கு ஏறுறது உனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற வீரனை எழுப்புறதுக்காகத்தான். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கே. ஜிங்காவை தோக்கடிக்க இது எனக்கு உதவி செய்யும்னா இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உன்னை தோக்கடிக்க நான் கண்டிப்பா திரும்ப வருவேன் ஜிங்கா ஆகானே. நான் உன்னை முழுசா நம்புறேன் கியோயா டட்டகாமி. இவர் என்ன புல்லா? உண்மையிலேயே அந்த மாதிரி தான் இருக்காரு. ஒருவேளை ஒரு புல்லாவே இருக்கலாம். ஓகே, பிரேக் முடிஞ்சிருச்சு. எழுந்து ட்ரைனிங் பண்ணுங்க. இன்னுமா இது முடியல? என்ன பேசுறீங்க? அவ்வளவு சீக்கிரமா பலசாலி ஆயிடலான்னு நினைக்கிறீங்களா? எழுந்துருங்க, பயிற்சி ஆரம்பிங்க. என்ன ஆரம்பிச்சோமா அதை மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிங்க. முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம். ஹே மடோக்கா, ஜிங்கா இன்னைக்கு எதையோ நினைச்சிட்டு இருக்கான். நம்ம கிட்ட அவன் பேசவே இல்லையே, என்ன காரணமா இருக்கும்? உண்மைதான், ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் கேண்டா. ஏதாவது பிரச்சனையா ஜிங்கா? இல்லாத, எனக்கு அர்ஜென்ட்டா ரெஸ்ட் ரூம் போகணும். என்னப்பா வித்தியாசமா இருக்கு, அதுவும் இவ்வளவு டெக்கரேஷனோட? இதுவரைக்கும் நான் பண்ண டேட்டா கலெக்ஷன்ஸ் பண்ணி எல்லா நாளையும் நீ இந்த நேரத்துல தான் பார்த்துருப்போம்னு பக்கம் ஒரு கடை இருக்கு. சிஸ்டம் கமெண்ட்ஸ் ஆபரேஷன். அடடடடா, என்ன சுகமா இருக்கு.
என்னப்பா நடக்குதுங்க? என்ன இது? எனக்கு எதுவுமே புரியல. சேலஞ்ச் உங்களை வரவேற்க நான் தான் உங்க தொகுப்பாளர். உண்மையான பேர் பையஸ் பிஜே 53862944 மை பிளேட். சுருக்கமா மெர்சின்னு கூப்பிடுவாங்க. மெர்சியா? ஓகே, இன்னைக்கு சேலஞ்சில் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. என்ன இது? சொல்லுங்க, உங்க பேரு எது? நானா? என் பேரு ஜிங்கா ஆஹானே. அதாவது வாழ்த்துக்கள் ஜிங்கா. உங்களுடைய விளையாட்டை இந்த கேமரா தான் பதிவு பண்ண போறீங்க. ஏப்பா ஒரு நிமிஷம், இத டிவிலயா போட போறீங்க? ஆமா, இது லைவ் டெலிகாஸ்ட் ஆக போகுது. அப்போ ஓகே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே பாஸ், இப்போ நம்ம சேலஞ்ச முதல் போட்டியில இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. எந்த மாதிரியான சேலஞ்சு? என்ன இப்படி கேக்குறீங்க? நீங்க இதுக்கு முன்னாடி டெலிவிஷன் ஷோ பார்த்ததே இல்லையா? இல்லப்பா, கேள்விப்பட்டதே இல்ல. அப்படியா? சரி, செகண்ட் சீசன்ல ஃபேமஸ் ஆயிடும். இருக்கட்டும், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அதாவது நடக்கட்டும். ஓகே, இந்த ஷோ எப்படின்னா போட்டியாளர்கள் பலவிதமான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி அவங்களோட பேப்லேட்ஸோட திறமையை வெளிப்படுத்தணும். என் பே மூலமாவா? நீங்க எல்லா சேலஞ்ச் சேர்த்து ரம்யா விளையாண்டுங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு பரிசு கிடைக்கும். ஒருவேளை நான் தோத்துட்டேனா? சரி, அத பத்திலாம் எதுக்கு இப்போ? வாங்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நாம இப்ப ஜிங்கோட சேலஞ்ச ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். என்ன? நீ என்ன தோக்கடிக்கும் போது எனக்குள்ள ஏற்பட்ட கஷ்டத்துக்காகவே நான் உன்னை தோக்கடிக்காம விட மாட்டேன் ஜிங்கா. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஜிங்கா. உன்னை தோக்கடிக்கிறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படணும்னா கண்டிப்பா கஷ்டப்படுவேன். எவ்வளவு நேரம் கஷ்டப்படுவேன். கஷ்டப்பட்டாதான் சாதிக்க முடியும். என்னால விட்டு கொடுக்க முடியாது. நான் கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். நான் ஜெயிச்சாகணும். ஜிங்கா! என்ன குகைகளா? என்ன சத்தம் அது? சேலஞ்ச் பிளேயருக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸ்டேஜ் வாயில ஆரம்பிக்கவே உங்களுக்கான முதல் சவால் இதுதான். இதை எல்லாத்தையும் நீங்க 10 செகண்ட்ல தோக்கடிக்கணும். என்ன 10 செகண்டுக்குள்ளயா? ஏன் உங்களால முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியாதுன்ற வார்த்தை எனக்கு தெரியாது. வேடிக்கை மட்டும் பாருங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன். எப்படிதான் இருக்கணும்? இப்போ ஒரு பிளேடரா உன்னோட திறமையை நீங்க என்கிட்ட காட்டுவேன். கண்ணா, ஒரே நேரத்துல 3 பிளேட விட்டது உன்னுடைய தப்பு. அடுத்து தூக்கு பெகசஸ். ஜெயிச்சிட்டனா? பிரமாதம். 2.87 செகண்ட்ஸ் வரை நீங்க செஞ்சுட்டீங்க. உங்க திறமைக்கு ஏத்த அளவுக்கு சவால்கள் என்கிட்ட இருக்குன்னு நாங்க நம்புறோம். இந்த ஸ்டேஜ் 2ல இது உங்களுக்கே தெரிய வரும்னு நினைக்கிறேன். இதை எல்லாத்தையும் தாண்டி நீங்க எப்படி போறீங்கன்னு பார்க்கலாம். என்ன நினைக்கிறீங்க?
ஓ பிசிக்கல் ஸ்ட்ரென்த் டேட்டா எப்ப எனக்கு ரெக்கார்ட் பஸ்யா இப்ப நான் என்ன பண்றது? அதேதான், அதையும் பண்ணிடுவோம். நெத்தி அடி சொல்லி அடி லியான். என்ன நரிங்களா, லயன் கேல் போஸ் வால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் இதை தாண்டி என்ன நெருங்கவே முடியாது. தப்பிக்கணும்னு நினைச்சா மரியாதையா ஒதுங்கி போங்க. அப்ப மோதி பார்க்க முடிவு பண்ணிட்டீங்களா? அதுங்க தெளிவா நான் என்ன செய்யறேங்கிறது பாக்குதுங்க. என்னோட அசைவுகளை கவனிக்குதுங்க. நான் எவ்வளவு பலசாலிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்குதுங்க. நான் அவங்கள விட ஸ்ட்ராங்கா இல்ல வீக்கா, இதுல யாரு சிறந்த போராளி? சந்திக்க முடியாத சவால்களை சந்திக்கிற ஒரு வீரன் தான் எதையும் சமாளிப்பா. அப்படி பண்ணாதான் மனசும் எண்ணமும் ஒரு நிலைக்கு வரும். பயத்தை தூக்கி போடணும். எதிரி யாருங்கிறத பத்தி கவலைப்படக்கூடாது. அது பேப்ளேடர்ஸா இருந்தாலும் சரி, நரிகளா இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. போட்டியில முக்கியமான விஷயமே யாரு பலசாலிங்கிறது மட்டும்தான், யாரு சிறந்த போராளிங்கிறது மட்டும்தான். போட்டியில ஜெயிப்போமா இல்ல தோப்போமா, அது மட்டும்தான் முக்கியம். கண்டிப்பா இதுல நான் தோக்க மாட்டேன். நான் ஜெயிக்க தீருவேன். போதும்பா, நிறுத்துங்கப்பா. எது இந்த பாதிக்க கலங்கிட்டீங்க. இப்ப நம்ம ஸ்டேஜ் 9க்கு போக போறோம். இதுதான் உங்களுக்கு அடுத்த சேலஞ்ச். இது ஒரு ஸ்டாமினா டைப் ஆச்சே. கண்டிப்பா இது நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சுலபமா இருக்காது. என்ன இது தோக்கடிக்க உங்களுக்கு 60 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஏன்பா வாய்க்கு வந்தது சொல்றியப்பா? அதுதானே போட்டி. நீங்க வெயிட் பண்ண ஹைட் ஏறிக்கிட்டே இருக்கும். இப்ப நான் காசிஸோட டேட்டாவை கலெக்ட் பண்ணிடுவேன். அடுத்து இது என்ன பண்ண போகுது? 30 செகண்ட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கு. கிடைச்சிடுச்சு. கோ பெகாசஸ், தட்டி தூக்கு. அப்படி போடு. உண்மையாவே ரொம்ப அற்புதமான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க மிஸ்டர் ஜிங்கா. இப்போ உங்களுக்கு கொடுக்க போற the final challenge. நம்ம ஸ்டேஜ் இது வந்துகிட்டே இருக்கு. நெத்தியடி சொல்லியடி. ஆகா, இது மொத்தத்தை விட 20 மடங்கு அதிகமான அட்டாக். சும்மா இல்ல. ஆனா உங்களுக்கு 60 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஏன்பா என்ன வச்சு காமெடி எதுவும் பண்ணலையே? வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆஹா, பெகாசஸ் ஜாகிரதை. ஏதோ ஒரு பிரச்சனையா? உங்களுக்கு முடியாதுன்னு சொல்லிடலாம். முடியாதுன்னு நான் உன்கிட்ட சொன்னேனா? ஆனா இவ்வளவு பெரிய பேக்கோட நான் எப்படி போட்டி போடுவேன்? 20 செகண்ட்ஸ் தான் இருக்கு. பெகாசஸ் எகிரி குதி. இந்த பே பெருசா இருக்கிறது எனக்கும் நல்லதுதான். ஏன்னா எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அந்த அளவுக்கு ஈஸியா அதை பேலன்ஸை மிஸ் பண்ணும். ஆசைச்சு விடு பெகாசஸ். இது உண்மையாவே ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. அதோட பேலன்ஸ் அதை லூஸ் பண்ணிடுச்சுன்னா நான் ஜெயிச்சிடுவேன். பெகாசஸ் நெத்தி அடி சொல்லி அடி. பிரமாதம், அற்புதம்.
அற்புதமா எல்லா சேலஞ்சஸையும் ஜெயிச்சுட்டீங்க மிஸ்டர் ஜிங்கா. இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸுக்கு நீங்க எதாவது சொல்ல வரீங்களா ஜிங்கா? நண்பர்களே, நான் ஜெயிச்சிட்டேன். பிரமாதம். இந்த வாரத்துக்கான போட்டி அவ்வளவுதான். அவ்வளவுதானா ஷோவே? இதோட இது போட்டியோ இனிமே நிறைவடையுது. ஏப்பா, ஜெயிச்சா பிரைஸ் எல்லாம் தர மாட்டீங்களாப்பா? கண்டிப்பா உங்களுக்கு ஏத்த ஒரு ஆப்போனன்ட் கூடிய சீக்கிரம் நீங்க சந்திப்பீங்க. இன்னைக்கு நாங்க உங்ககிட்ட இருந்து எடுத்த டேட்டாவை வச்சு அவன் உங்களை தோற்கடிச்சிருவான். என்னது, என் டேட்டாவா? என்னையா சொல்ற? என்னாச்சு ஜிங்கா? உனக்கு ஆகலையே. பாத்ரூம் போயிட்டு வரவா வண்டியில வருவேன். ஏப்பா, சேலஞ்ச் பிளேடர்னு ஏதாவது டிவி ஷோ உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரி எதுவும் கேள்விப்படல. அது நானும் தான். அப்படின்னா இவ்வளவு நேரம் நடந்தது. நான் திரும்பி வந்துட்டேன். நான் கேட்ட டேட்டா என்னாச்சு மெர்சி? என்னோட ஹார்ட் டிரைவ்ல அதெல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கு. இத வச்சு ஜிங்கா பேகஸஸோட ரகசியம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நல்ல வேலை பண்ணிருக்க மை ஃப்ரெண்ட். இன்னைக்கு ரெடி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மிஸ்டர் டர்ட்டி சார், ஓல்ஃப் கேனியன்ல இருந்து நமக்கு ஒரு கான்டாக்ட் வந்திருக்கு. அவன் சாதிச்சிட்டான்.